பாடசாலை பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து மாநிலங்களும் அறிவிப்பாணையாக வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாடசாலைகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டது. அந்த நெறிமுறைகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் அறிவிப்பாணையாக வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை இதுவரை 5 மாநிலங்கள் மட்டுமே வெளியிட்டு இருப்பதாக தொண்டு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனு நீதிபதிகள் குழு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அதில் பாதுகாப்பு இல்லாததால் தங்கள் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்ப பெற்றோர் மன அமைதியின்றி இருப்பதாக மனுதாரரின் வழக்கறிஞர் வாதிட்டார். அதையடுத்து பள்ளி பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து மாநிலங்களும் அறிவிப்பாணையாக வெளியிட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உரிய ஆவணங்கள் இல்லாமல் சுற்றித் திரிந்த 6 இளைஞர்கள் திருப்பூர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் தெற்கு காவல்துறை மற்றும் அதிவிரைவு படையினர் மத்திய பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்த வெளிமாநில தொழிலாளர்களிடம் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை பரிசோதனை செய்யும் போது இந்த 6 பேரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் எதுவும் இல்லை எனவும் அவர்கள் வங்கதேச நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இவர்கள் அங்குள்ள ஒரு வணிக நிறுவனத்துக்கு வடமாநில தொழிலாளர்கள் போல் வேலைக்கு வந்துள்ளதாகவும் இதனால் அவர்களை வேலைக்கு அமர்த்தாமல் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 6 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தங்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய ரூபாயில் 90 லட்சம் பரிசு தொகை வழங்கி வைத்தார். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்றது. அதில் அதிக புள்ளிகளை பெற்று செஸ் ஒலிம்பியாட்டில் முதல் முறையாக இந்தியா தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதில் குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி ஆகியோருக்கு தலா 25 லட்சத்துக்கான காசோலையும் அணித்தலைவர் ஸ்ரீநாத் நாராயணனுக்கு 15 லட்சத்துக்குரிய காசோலைகள் வழங்கப்பட்டுள்ளன. திருப்பதி கோவில் லட்டு பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்ததை அடுத்து ஆந்திராவின் அனைத்து கோவில்களின் பிரசாதங்களையும் ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. தெலுங்கானாவின் திருப்பதி என்று அழைக்கப்படும் யதாத்ரி கோவில் லட்டு பிரசாதத்திலும் கலப்படம் இருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யை கோவில் நிர்வாகம் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக உணவு பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. மத சார்பின்மை குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி மத சார்பின்மை என்பது ஐரோப்பிய தத்துவம் என்றும் அது இந்தியாவுக்கு தேவையில்லை என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். இவரது பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், திருவள்ளுவருக்கு காவி அங்கியை அணிவித்த ஆளுநர் மத சார்பின்மை என்பது ஐரோப்பிய கொள்கை என்றும் அதற்கு இந்தியாவில் இடமில்லை என்றும் இப்போது கண்டுபிடித்துள்ளார் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். இதனிடையே தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் ஆளுநர் பிரதமரின் கருத்தை எதிரொலிக்கிறார் என்றும் அவரது கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.